ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. முழு முதற் கடவுள் விநாயக பெருமானை நாம் வழிபாடு செய்யாமல் பிற எந்த தெய்வத்தை நாம் வழிபாடு செய்தாலும் அதற்கான பலன் நமக்கு முழுமையாக கிடைக்காதுங்க. நமக்கு இஷ்ட தெய்வமாக எந்த தெய்வம் இருந்தாலும் அவர்களை வழிபாடு செய்வதற்கு முன்பு விநாயக பெருமானின் மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம். விநாயக பெருமானுடைய ஸ்லோகங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது விநாயக பெருமானின் காயத்ரி மந்திரம். தினம்தோறும் விநாயக பெருமானின் காயத்ரி மந்திரத்தை ஒரு முறையாவது சொல்லி வழிபாடு செய்துட்டு பிற தெய்வங்களை நாம் வழிபாடு செய்தால், அதாவது உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப அதற்கான பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. ஒரு விரதமே நம்ம இருக்கிறோம் அப்படின்னாலும் அந்த நேரத்தில் முதல்ல நம்ம விநாயக பெருமானை வழிபாடு செய்து, நான் இருக்கக்கூடிய இந்த விரதத்தில் எந்த தடைகளும் வராமல் நீங்கள் தான் எனக்கு காத்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு தான் நம்ம விரதமே இருந்து வழிபாடு செய்யணும். விநாயக பெருமானை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு தடைகளை அனைத்தையும் நீக்கி கொடுக்குங்க. நம்மளுடைய காரியங்கள் அனைத்திலையும் வெற்றியை கொடுக்கும் விநாயக பெருமானுடைய வழிபாடு. காலை எழுந்த உடனே விநாயக பெருமானுடைய திருமுகத்தை மனதில் நினச்சிட்டு அவருக்கு உரிய ஒரு வரி மந்திரம், மகா மந்திரம் ஓம் கம் கணபதாய நமக என்ற இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நம் இல்லத்தின் நிலைவாசல் கதவை திறக்கிறப்ப மகாலட்சுமி தாயாரை கூப்பிட்டு, அதாவது வரலட்சுமியே வருக, ஆனந்த லக்ஷ்மியே அருள் தருக, மகாலட்சுமியே என் இல்லத்தில் என்றென்றும் நிலைத்து இருக்க அப்படின்னு அந்த அன்னையை வழிபாடு செய்துட்டு அந்த அன்னையை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு நம்ம அன்றைய பொழுது தொடங்குகிறோம் அப்படின்னா அந்த நாள் நமக்கு நிச்சயமாக வெற்றி நாளாக அமையும். ஏன்னா விநாயக பெருமான் காரிய தடைகளை நீக்கக்கூடியவர், வர்ற வினைகளை அகற்றக்கூடியவர். விநாயக பெருமானுடைய அருளை பெற்று மகாலட்சுமி தாயாரின் அருளையும் நம்ம பெற்றோம் அப்படின்னா நம் இல்லத்திற்கு வரக்கூடிய செல்வமானது என்றென்றும் 7 தலைமுறைக்கு நிலைத்து இருக்குங்க. செல்வ வளம் தரக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது விநாயக பெருமானை வழிபாடு செய்துட்டு அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறது. விநாயக பெருமானை நம்ம வழிபாடு செய்யாமல் பிற எந்த தெய்வத்தையும் நம்ம வழிபாடு செய்யக்கூடாது. பூஜை அறையில் போய் நம்ம அன்றைய காலை கடமை எல்லாம் முடிச்சுட்டு பூஜை அறையில் போய் நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்வோம். அப்போ நம்ம விநாயக பெருமானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்களை வழிபாடு செய்யலாம். விநாயக பெருமானுடைய காயத்ரி மந்திரம் ரொம்பவுமே சக்தி வாய்ந்த மந்திரம். விநாயக பெருமானே எல்லா தெய்வங்களுக்கும் முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடியவர். காயத்ரி மந்திரம் என்பது மந்திரங்களில் மூத்த மந்திரம், மந்திரங்களுக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய மந்திரம். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த மந்திரத்தை முழு முதற் கடவுள் விநாயக பெருமானுக்கு சொல்லி நம்ம வழிபாடு செய்துட்டு நமக்கு இஷ்டமான தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்கிறப்ப அதற்கான பலன் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. விநாயக பெருமானுடைய காயத்ரி மந்திரத்தை பூஜை அறையில் நின்று ஒரு முறை சொன்னீங்கனாலும் போதும், இதன் பலன் உங்களுக்கு கோடி நன்மையாக கிடைக்கும். முழு முதற் கடவுள் விநாயக பெருமானின் காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாங்க. இந்த மந்திரத்தை நம்மளுடைய பூஜை அறையில் தினந்தோறும் சொல்கிறப்ப இந்த மந்திரம் உச்சரிக்கிற இடத்துல விநாயகருடைய அருள் ஆற்றல் நிறைந்து இருக்கும். மந்திரங்களில் மூத்த மந்திரம் காயத்ரி மந்திரம், மந்திரங்களுக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய மந்திரம் காயத்ரி மந்திரம். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த காயத்ரி மந்திரம், விநாயகருக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை நம்ம விநாயக பெருமானுடைய திருவுருவுக்கு முன்னால் நின்று நம்ம வீட்டு பூஜை அறையில் தினந்தோறும் இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம் இல்லத்தில் தெய்வீக ஆற்றல் நிறைந்து இருக்குங்க. தெய்வீக ஆற்றல் இல்லத்தில் மட்டுமில்லை, நம் உள்ளத்திலும் நிறைந்திருக்கும், நம் முகத்திலும் நிறைந்திருக்கும், நம் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். வாங்க விநாயக பெருமானின் காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். பெண்கள் காயத்ரி மந்திரம் சொல்கிறப்ப சத்தம் போட்டு சொல்ல வேண்டாங்க.
மனதிற்குள் உரு போட்டாலே போதும். இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே தான் சொல்கிறோம், நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மந்திரத்துடைய ஒளி அலைகள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மந்திரத்தோட சத்தம் நம்ம வீட்டுக்குள்ளே எங்கும் நிறைந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை ஓரளவுக்கு சத்தமாக சொல்லலாம். அதாவது இப்போ நான் சொன்ன அளவில் சொல்லலாம், ஒரு தவறும் கிடையாதுங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமான சத்தம் போட்டு உச்சரிப்பாக சொல்லக்கூடாது காயத்ரி மந்திரத்தை பெண்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பப்பைக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறதால பெண்கள் காயத்ரி மந்திரத்தை ரொம்ப சத்தம் போட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி நம்ம மனதிற்குள் இந்த மந்திரத்தை உருப்போடலாம், கொஞ்சம் மெதுவாக இந்த மந்திரத்தை சொல்லலாம், ஒரு தவறும் கிடையாதுங்க. மந்திரம் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லக்கூடியது தான், யார் வேணாலும் மந்திரம் சொல்லலாம். இறை வழிபாடு அப்படிங்கிறது இவங்க தான் செய்யணும், இவங்க தான் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் இறை வழிபாடு செய்யலாம், யார் வேணாலும் மந்திரம் சொல்லலாம். சில மந்திரங்களை நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமான சத்தம் போட்டு சொல்லக்கூடாது. மற்றபடி மந்திரங்களை எல்லாருமே சொல்லலாம்ங்க. எல்லாரும் சொல்லி இறை வழிபாடு செய்து இறைவனின் அருளை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் இதை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க.